அன்புள்ள மகனுக்கு வாழ்வும் தாழ்வும் சில காலம். பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை, மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை. 3 காரணங்களுக்காக நான் இதை உனக்கு எழுதுகிறேன். 1. வாழ்க்கை, அதிர்ஷ்டம், நல்ல வாய்ப்பு, இடையூறுகள் ஆகிய அனைத்தும் முன்னரே அறிய முடியாதவை. 2. நான் உன்னுடைய தந்தை. நான் உனக்கு இதனை கூறாவிடில் உனக்கு இதனை யாரும் கூறப்போவதில்லை. 3. நான் உனக்கு எழுதுவது யாதெனில் எனக்கு ஏற்பட்ட சிறு அளவிலான சொந்த அனுபவங்களேயாகும். கீழ்க்கண்டவற்றை நீ உன் வாழ்க்கை முழுவதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1. உன்னிடத்தில் நல்லவர்களாக நடந்து கொள்ளாதவரிடம் நீ உன் வன்மத்தை பொல்லாங்கை காட்டாதே. உன் அம்மாவையும் என்னையும் தவிர உன்னை நல்லவிதமாக நடத்திச் செல்லும் பொறுப்பு எவருக்கும் இல்லை. 2. இந்த உலகில் இன்றியமையாதது என்று ஒன்று இல்லை. உனக்கு உடமையானது என்று எதுவும் இந்த உலகில் இல்லை. இந்த கூற்றினை நீ புரிந்து கொண்டாய் என்றால், உன்னை சுற்றி மனிதர்கள் சூழ்ந்திருந்தாலும், எவரும் தேவையில்லை என்றாலும், அல்லது நீ அதிகமாக விரும்பிய ஒன்றையோ ஒருவரையோ இழக்க நேர்ந்தாலும், உன் வாழ்க்கையை நீ எளிதில் வழிநடத்திச் செல்ல இயலும். 3. வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலத்திற்கு உட்பட்டது. இன்றைய வாழ்க்கையை நீ வீணடித்தாய் என்றால், உன் வாழ்க்கை உன்னை விட்டுச் சென்றுவிட்டதை நாளை நீ கண்டுகொள்வாய். வாழ்க்கையின் மதிப்பினை நீ எவ்வளவு விரைவில் உணர்ந்து கொள்கிறாயோ, ஓரளவாகிலும் நீ வாழ்வினை அனுபவிப்பாய். 4. அன்புதான் என்றாலும் அது உறுதியற்ற ஒரு உணர்வேயாகும். காலத்தை பொறுத்தும் ஒருவரின் மனநிலையை பொறுத்தும் இந்த உணர்வு மங்கி குறைந்து விடுகிறது. உன்னை மிகவும் நேசித்தவர் உன்னை விட்டு விலகிச் செல்லும் பொழுது நீ அமைதியாக இரு. 5. வெற்றி பெற்ற நிறைய மனிதர்கள் நல்ல கல்வி அறிவு பெற்றவர்கள் இல்லை. நீ சிரமப்பட்டு கல்வி பயிலாவிடினும் வெற்றி பெற இயலும் என்பது இதன் பொருள் இல்லை. என்னென்ன அறிவுத்திறனை நீ பெற்றிருக்கின்றாயோ அது வாழ்க்கையில் உனக்கான ஆயுதங்களாகும். 6. என்னுடைய வயதான காலத்தில் உன்னுடைய வருமானத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை. அதேபோன்று உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு நிதி ஆதாரங்களை அளிக்க இயலாது. உன்னை வளர்த்து ஆளாக்கும் வரையில்தான் என்னுடைய ஆதரவும் பொறுப்பும். நீ வளர்ந்துவிட்ட பிறகு இந்த பொறுப்பு முடிவடைந்து விடுகிறது. அதன் பிறகு நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீ பயணிக்கப் போவது பொது போக்குவரத்திலா அல்லது உன் சொந்த வாகனத்திலா என்று. 7. நீ கூறும் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பளிக்கலாம். ஆனால் பிறர் அவ்வாறு இருத்தல் வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. நீ அனைவருக்கும் நல்லவனாக இரு. ஆனால் உனக்கு அனைவரும் நல்லவர்களாக இருத்தல் வேண்டும் என்று எதிர்பாராதே. நீ இதனை புரிந்து கொள்ளாமல் போனால் உன் வாழ்க்கையில் தேவையற்ற பிரச்சினைகளில் உழல வேண்டியிருக்கும். 8. நான் பல வருடங்களாக பரிசு சீட்டுகளை வாங்கியிருக்கிறேன். ஆனால் எந்த பரிசும் எனக்கு கிடைத்ததில்லை. நீ வசதி படைத்தவனாக வேண்டுமானால் நீ கடினமாக உழைக்க வேண்டும் என்பதையே இது காட்டுகிறது. இலவசமாக எதுவும் கிடைக்காது. 9. நான் உன்னுடன் எவ்வளவு அதிகப்படியான நேரம் இருக்கிறேன் என்பது ஒரு பொருட்டல்ல. நாம் ஒன்றாக இணைந்திருக்கும் அந்த நேரத்தை பெரும் பாக்கியமாக கருதுவோம். நமக்கு தெரியாது நாம் மறுபடியும் நம்முடைய அடுத்த பிறவியில் சந்திப்போமா என்று. அன்புடன், உன் அப்பா.